வணக்கம், நான் உங்கள் லக்ஷ்மி. இந்த வீடியோல ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மேலும் மார்க்கெட்டுடைய நகர்வு குறித்தும் அனலைஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி 50யோட 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்ல இன்னைக்குரிய இன்ட்ராடே ட்ரேடிங்கான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான கால்குலேஷன் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டோட க்ளோசிங் பாயிண்ட் பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கு. இப்போ இந்த க்ளோசிங் பாயிண்ட்டை தொடர்ந்து பைவட் பாயிண்ட்டுக்கு தாண்டி மார்க்கெட் மேல் நோக்கி நகர ஆரம்பிச்சதுன்னா முதல் டார்கெட் 23,441 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த ரேஞ்சை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு ஆல்ரெடி 2 பாட்டம், இந்த 3வது பாட்டமையும் உடைச்சுதான் மார்க்கெட் வந்து இப்போ கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த லெவலுக்கு வந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த 3 பாட்டத்தையும் உடைச்சு மார்க்கெட் எடுத்து மேல் நோக்கி ஏறுவதற்கான ஒரு முதல் ஸ்டெப்பா இருக்கும். அடுத்து இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணி மார்க்கெட் மேல் நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா 23,717 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ நமக்கு இந்த முதல் ரெசிஸ்டன்ட் ஜோனை எக்ஸிட் பண்ணிடுச்சுனாலே நமக்கு கண்டிப்பா 2வது ரெசிஸ்டன்ட் லெவல் வரைக்கும் மார்க்கெட் இன்னைக்கு மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இந்த லெவலையும் எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த கட்டம் 23,870 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. பைவட் பாயிண்ட்டை தொடர்ந்து கீழ் நோக்கிய மார்க்கெட் வந்து நகர ஆரம்பிச்சிச்சுன்னா நமக்கு முதல்ல 23,012 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதை எக்ஸிட் பண்ணுச்சுன்னா நமக்கு 23,000 பிரேக் அவுட் பண்ணும். இந்த 23,000 பிரேக் அவுட் பண்ணி கீழ் நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா 22,859 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு 22,583 வரைக்கும் போறதுக்கான அதிக வாய்ப்பு உண்டு. இப்போ நமக்கு இந்த லெவல்ல ஜோனை டச் பண்ணிச்சுன்னா ஏற்கனவே இங்கே நமக்கு ஒரு பாட்டம் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல 2வது பாட்டமாகவும் மேலும் ஒரு பேட்டர்ன் வந்து இங்கே நமக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னும் கம்ப்ளீட் ஆகும். இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு 3வது ரெசிஸ்டன்ட் மணிக்கும் சப்போர்ட் லெவல்ல டச் பண்ற வரைக்கும் வந்துட்டு நமக்கு இங்க ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து நம்ம பார்க்க போறது 1 hour சார்ட்ல சார்ட் பேட்டர்னை வச்சு அனலைஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை இங்கே ட்ராப் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ டவுன் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு இருக்க சேனல். இப்போ இந்த சேனலுக்குள்ள மார்க்கெட் வந்து சேனலை விட்டு நமக்கு வெளியில தான் மூவ் ஆகி மார்க்கெட் மேல் நோக்கி நகர்ந்துகிட்டு இருந்தது. இப்போ நமக்கு திரும்பவும் மார்க்கெட் என்ன ஆயிடுக்குன்னா கீழ் நோக்கி ஒரு இது கரெக்ஷன் கொடுக்குதா அல்லது திரும்பவும் நமக்கு இந்த டவுன் ட்ரெண்ட் சேனலுக்குள்ள என்ட்ரு ஆக போகுதா அப்படிங்கிறத நம்ம இந்த 22,250 அப்படிங்கிற ஒரு ஜோன்ல நம்மளால ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும். இப்போ முதல் பாக்ஸ்க்குள்ள நமக்கு இங்க ட்ரேட் ஆகி 2வது பாக்ஸுக்குள்ள நமக்கு டச் ஆயிருக்கு. ஆனா இன்னும் 2வது பாக்ஸ்ல ட்ரேட் ஆகல. இப்போ 2வது பாக்ஸ்ல ட்ரேட் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து அடுத்து கண்டிப்பா 23,000 உடைச்சு 22,850 வரைக்கும் மார்க்கெட் வந்து போறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த 850 தொடும் பொழுது நமக்கு மார்க்கெட்ல வந்து ஒரு சின்ன மாற்றம் இருக்கும். இதை தொடர்ந்து மார்க்கெட் கீழ் நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு 22,000 வரைக்கும் திரும்பவும் மார்க்கெட் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அப்ப இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு 23,500 வரைக்கும் மார்க்கெட் திரும்ப மேல் நோக்கி இந்த பாக்ஸ்லோட மேல் லைன் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ இங்க பிரேக் அவுட் பண்ணி மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா அடுத்த கட்டம் நமக்கு இந்த டாப் உடைச்சு திரும்பவும் மார்க்கெட் மேல ஏறுது அப்படின்னா நமக்கு 25,000 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ மார்க்கெட் வந்து தொடர்ந்து நம்ம கவனிச்சுக்கிட்டே வரணும். இப்போ இதுதான் நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவலாகவும் மேஜரான ரெசிஸ்டன்ட் லெவல் பார்த்தோம்னா 23,800 நம்ம
வச்சுக்கலாம். இதுதான் நமக்கோட இந்த லெவலை நம்ம எங்க பிரேக் அவுட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம்னாலே மார்க்கெட்டோட ட்ரெண்டை ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 1 day டைம் ஃப்ரேம் சார்ட்ல ஹேக்கினஷி கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் வந்து நம்ம எதுக்கு இருந்தோம்னா மார்க்கெட் வந்து ட்ரெண்டோட மேட்ச் ஆகுத பார்க்குறோம். இப்போ இந்த கிரீன் சிக்னல் தொடர்ந்து இருக்குன்னு நமக்கு அப்போ மார்க்கெட் மேல் நோக்கி நகர அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இப்போ மேல் நோக்கி நமக்கு தொடர்ந்து நகர்ந்துகிட்டே இருந்த நிஃப்டி இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு திரும்ப ஒரு இறக்கத்தை கொடுத்து இங்கே ரெட் சிக்னல்ல நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு நேற்று. இப்போ அடுத்து இன்னைக்கோட நமக்கு முடிவுல மார்க்கெட் வந்து எந்த சிக்னல்ல அதோட ஹை லெவல் அண்ட் லோ லெவல் நம்ம செக் பண்ணணும். இப்போ நேத்திக்கு நமக்கு க்ளோஸ் ஆனது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2-3 நாட்களுக்கும் உடைய லோ லெவலையும் பிரேக் அவுட் பண்ணி தான் நமக்கு லோ லெவல் குறைஞ்சு க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இதுக்கு அடுத்த க்ளோசிங் பாயிண்ட் நமக்கு இதையும் தாண்டி க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு அடுத்து இந்த பாக்ஸோட லெவல் அதாவது 22,800 நமக்கு மார்க்கெட் வந்து டச் பண்றதுக்கு ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்கு. இப்ப மார்க்கெட் வந்து அடுத்த கட்டம் நமக்கு 22,800ஐயும் பிரேக் அவுட் பண்ணி கீழ் நோக்கி இறங்குது அப்படின்னா நமக்கு அடுத்து எங்க வரும்னு பாத்தீங்கன்னா இந்த லைன், இந்த ரெண்டுமே நமக்கு மீட் ஆகுது இல்லையா, அதாவது 22,000ஐயும் பிரேக் அவுட் பண்ணி 21,800 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இப்ப இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு லெவலா செக் பண்ணிட்டே வரணும். இப்போ நமக்கு இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலையும் பிரேக் அவுட் பண்ணுதா, அங்க ஒரு ஜோன் செட் பண்ணி அந்த எக்ஸிட் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எக்ஸிட் பண்ணி நமக்கு மார்க்கெட் வந்து தொடர்ந்து கீழ் நோக்கி நகருதா அல்லது ஒரு கரெக்ஷன், இது ஒரு கரெக்ஷனா இருந்து மார்க்கெட் திரும்ப நமக்கு ரிவர்ஸ் எடுத்து மேல் நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த கட்டம் 25,000 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது பேங்க் நிஃப்டியோட 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்ல இன்ட்ராடே ட்ரேடிங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸை பத்தி பார்த்துடலாம். இங்க மார்க்கெட் வந்து பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. பைவட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி மேல் நோக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, ஓப்பன் ஆகி மேல் நோக்கி நகருதுன்னா முதல் டார்கெட்டா 51,426 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணி மேல் நோக்கி நகரும் பொழுது 52,025 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணி மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 52,367 வரைக்கும் போறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு உண்டு. பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் வந்து நகர்ந்துச்சு அப்படின்னா முதல்ல 50,485 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சு அப்படின்னா 50,143 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா நமக்கு 50,000 பிரேக் அவுட் பண்ணும். 50,000 பிரேக் அவுட் பண்ணி கீழ் நோக்கி தொடர்ந்து நகர்ந்துச்சுன்னா 49,544 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து நம்ம 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்ல ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை பத்தி பார்த்துடலாம். இப்போ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு முதல் ஜோன் வந்து 50,800ல இருந்து 51,800 வரைக்கும் நம்ம வச்சிருக்கோம். இப்போ மார்க்கெட் வந்து இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆக போகுதா அல்லது எந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் கீழ் நோக்கி நகர்தா மேல் நோக்கி போறதுக்கு முதல்ல நமக்கு 52,100 பிரேக் அவுட் பண்ணணும். 52,100 பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு அடுத்து 52,500 வரைக்கும் போறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கும். இதுவே மார்க்கெட் வந்து இப்போ நமக்கு இங்க கரெக்டா இந்த லைன்ல டச் ஆகி முதல் க்ளோடிங் சேனல்ல இருக்கு, இரண்டாவது க்ளோடிங் சேனலுக்குள்ள நமக்கு என்ட்ரி ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ என்ட்ரி ஆச்சு அப்படின்னாலே நமக்கு இந்த டபிள்யூட ஃபார்மேட்ல மிட் லைனையும் தொட்டுரும். அப்போ நமக்கு இங்க இந்த லெவல்ல பிரேக் அவுட் ஆகும். பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் திரும்பவும் நமக்கு எங்க வரும் அப்படின்னா 49,300 வரைக்கும் போறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. இப்போ இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்க ஒரு W ஃபார்மேட் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு M ஃபார்மேட், எம்னா நமக்கு அடுத்த கட்டம்
டவுன், அதாவது கீழ் நோக்கி மார்க்கெட் நகர்றதுக்கான ஒரு முதல் அறிகுறியாகவும் எடுத்துக்கலாம். இந்த இது இப்போ அறிகுறியில இது கடைசி எண்ட்ல வந்திருக்கு. இப்போ இந்த இடம் நமக்கு பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். பிரேக் அவுட் ஆகி கீழ் நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த கட்டம் இந்த செகண்ட் சேனலை நம்ம எடுத்துக்கலாம். இதுக்குள்ள மார்க்கெட் எடுத்து நமக்கு ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு இந்த எம் இங்கேயே க்ளோஸ் ஆகி மார்க்கெட் திரும்பவும் மேல் நோக்கி போறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. அப்ப மேல் நோக்கி நகரும் பொழுது நமக்கு 51,800 வரைக்கும் கண்டிப்பா போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது ஒன் டே சார்ட். இப்ப நம்ம அது W பேட்டர்ன் பார்த்தோம். இப்ப இந்த W பேட்டர்ன்ல அடுத்து பார்த்தோம்னா நம்ம இந்த பேட்டர்னையும் இப்ப கம்பேர் பண்றோம். இந்த பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 9 நாட்கள் வந்து மூவ் ஆயிருக்கு. இப்போ இந்த பேட்டர்ன்ல நமக்கு கிட்டத்தட்ட இன்னும் 4 நாள்கள் வந்து மூவ் ஆயிருக்கு. அடுத்து நமக்கு ஒரு 5 நாள், அதாவது ஏப்ரல் 9ஆம் தேதி வரைக்கும் மார்க்கெட் வந்து நமக்கு இந்த பேட்டர்னோட மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி மேட்ச் ஆச்சு அப்படின்னா நமக்கு திரும்பவும் மார்க்கெட் என்ன ஆகும், மேல் நோக்கி நகர்றதுக்கு இந்த லெவல், அதாவது 54,000 நமக்கு அடையிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம மார்க்கெட் வந்து இதே லெவல்ல இருக்கும் பொழுது ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டும் இல்ல மேலும் கீழும் மார்க்கெட் வந்து நமக்கு நகர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடிங் பிளானை செட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.